நெல்லை மாவட்டத்துல என்ன பாதிப்பு அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்ததா தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா தெரிவித்திருக்கிறார். அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். உள்ள லோக்கல் பர்சன்ஸ் வச்சு அங்கே இது பண்ணுறோம். ஒரு மாண்புமிகு முதலமைச்சரோட ஆணைப்படி ஹெலிகாப்டர்லாம் நம்ம வர வச்சுருக்காங்க. அது இப்போ ஆப்ரேஷன்ஸ் தொடங்குவாங்க. அதே மாதிரி மாண்புமிகு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நேற்று இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு போனாங்க. செய்துங்கநல்லூர் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா தென் வில் கோ. அதில் நம்ம ரெஸ்கியூ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக. அங்கே இருக்க மக்களுடைய நிலைமையை நம்மளால அறிஞ்சிக்க முடிஞ்சதா? உணவுகள் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கு ஏதாவது தேவை, ஏதாவது அடிப்படை தேவைகள் உடனடியாக கொடுக்க வேண்டிய ஏதாவது சூழல் இருக்கிறதா? இல்லை, மொபைல் மூலமாகவோ வேற எந்த சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனே நம்மளால பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. ட்விட்டர் மூலமாக வர்றது எல்லாம் இதை வச்சுட்டு பார்க்கும்போது லோக்கல் சோர்சஸ் வச்சு உள்ள ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் கூட ஒரு 200 பேர் மொபிலைஸ் பண்ணி தங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துட்ருக்கதா சொல்கிறாங்க. பட் எல்லாமே நமக்கு ரீச்சபிள் பாயிண்டில் இல்லை. ஸோ அது இந்த மத்தியானம் இன்னைக்கு சரியாயிரும். நம்ம